Hi friends, welcome to Anu's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பெருங்காயத்தை எப்படி ப்ராப்பரா பொடி பண்றது, அதே மாதிரி பொடி பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி திரும்பவும் கட்டி ஆகாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். இந்த பெருங்காயம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து டைஜஷனுக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு உபயோகமா இருக்கிற இந்த பெருங்காயத்துல வந்துட்டு எது வந்து பியூரான பெருங்காயம், எதுல வந்துட்டு மற்ற விஷயங்கள் கலந்திருக்காங்க, எது வந்து நம்ம உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம டக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்துட்டு ரொம்ப நாளா கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த எல்ஜி பிராண்டோட பெருங்காய பவுடர் தான். நம்மள நிறைய பேர் நம்ம இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதுல இருக்கிறது 100% பெருங்காய பொடி தானா, பெருங்காய பவுடர் தானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து அந்த இன்கிரிடியன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல 3 வகையான பொருள் சேர்த்தது தான் இந்த பவுடர். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம் அராபிக், அதுக்கப்புறமா மைதா, அதுக்கப்புறமா தான் பெருங்காய பொடி. இதுல வந்துட்டு மைதா மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இதுல கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30% வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 1/3 வந்து இந்த பவுடர்ல மைதா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கம் அராபிக் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த கம் அராபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு நேச்சுரலா ஒரு ட்ரீலேருந்து கிடைக்கிற கம் தான். இது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல்லாம் கிடையாது. இது வந்து சொல்ல போனால் நல்ல ஒரு இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இந்த கம்மில். அதே மாதிரி அது ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கிறதுனால இது வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து இது பெருங்காயம் அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து 100% பெருங்காயம் கிடையாது. அதனால தான் அதுலயே கூட்டு பெருங்காயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இந்த பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு அதை பவுடர் பண்ணி யூஸ் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் இது ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஆனால் இதோட இன்கிரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் தான். இதுவும் வந்து எல்ஜி பிராண்டோட கட்டி பெருங்காயம். இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், கம் அராபிக், மைதா, அதுக்கப்புறமா தான் பெருங்காயம். இதுலேயும் சேம் பர்சன்டேஜ் தான். அந்த மைதாவோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து இதுலேயும் மைதா கலந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து பவுடராவே ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகி தான் நம்ம கைக்கு வருது, ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது தான் அப்படிங்கிறதுனால இதோட அந்த மனம் ஃபிளேவரை விட இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரெண்டு தான் நான் இதுக்கு பார்த்த டிஃபரன்ஸ். மற்றபடி இது ரெண்டுலயுமே சேம் கண்டென்ட் தான். இதை விட வந்துட்டு இது பெஸ்ட், இது வந்து பியூர் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லை. பட் வந்து இது நம்ம வாங்கி பொடி பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ மனம் வந்து நல்லா இருக்கு. அடுத்து வந்துட்டு நான் ரீசெண்ட் டேஸ்ல இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்பிங்கிற பிராண்டோட பெருங்காயத்தூள். நான் வந்து இப்போ இதுவும் என்கிட்ட இருக்கு. இதுலயும் இன்னும் பவுடர் இருக்கு. இதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா வந்துட்டு இந்த டப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு உள்ள பெருங்காயத்தூள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இதோட சைஸ். ஆனா வந்து இதுக்குள்ள சின்ன ஒரு சாஷேல தான் வச்சிருக்காங்க அந்த பெருங்காயத்தூள். 10 கிராம்ஸ் தான் இதோட வெயிட், வந்துட்டு நெட் வெயிட் 10 கிராம்ஸ் தான். டப்பா இல்லாம அந்த பெருங்காயத்தூள் மட்டும் 10 கிராம்ஸ் தான் இது உள்ள இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கொஞ்சமா குவாண்டிட்டி இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியா போட்டாலே நல்ல மனமா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10 கிராம்ஸ் வந்துட்டு 150 rupees. அதே இதுல வந்துட்டு 100 கிராம்ஸ் இருக்கு. இது 100 கிராம்ஸ் வந்துட்டு 128 rupees. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. வந்து நம்ம பெருங்காயம் எல்லாம் யூஸ்வலா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம ஃபுட்ல வந்து சேர்த்துப்போம். அப்படிங்கிற பட்சத்துல அதுல மைதா வந்து ரொம்ப கம்மியா தான் சேரும். அந்த அளவுக்கு சேர்றதுல வந்து கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ சமையலுக்கு வந்து தாராளமா இந்த எல்ஜி பெருங்காயமே யூஸ் பண்ணலாம். அதுவே வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இதுக்கு நம்ம பெருங்காயம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பெருங்காயம் எடுத்துக்கிட்டா நல்ல எஃபெக்டிவா இருக்கும். எனக்கு வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது. அதனால நான் இந்த டைம் வந்து இந்த கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து குயிக்கா எப்படி வந்து பொடி பண்ணலாம் ப்ராப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுதான் வந்துட்டு இந்த பாக்ஸ்ல இருக்குது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம இது நல்லா அப்படியே கம் மாதிரி இருக்கும். இதை நல்லா வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் தின்னா பண்ணிட்டு நம்ம வந்து இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு சிசர் வச்சுட்டு இல்லைன்னா கையில கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பெருங்காயத்தை இதுல போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே இதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த பேன் வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கருகிட்டுறக்கும் சான்ஸ் இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ண உடனேவே அதை வந்து சிம்ல வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி கண்டினியூஸா கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும்.
இது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேன்லேயே ஃப்ரை பண்ணுங்க. இல்லைனா வந்து அது சூடாகும் போது அப்படியே வந்து அதில் பிடிச்சிக்கும், மெல்ட் ஆகிற மாதிரி ஆகி அது வந்து பேன்லேயே பிடிச்சிக்கும். ஸோ நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் பெட்ரு. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது இரும்பு கடாய் அந்த மாதிரி செய்கிறீங்க, இல்லை வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இதில் வந்து இது சூடானதும் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. இது வந்துட்டு நான்ஸ்டிக் பேன் தான் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 நிமிஷம் முன்னாடி நான் இதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காக இந்த அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்பியும் கட்டி சேராமல் இருக்கும் இந்த அரிசி மாவு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா. ஸோ அரிசி மாவும் லைட்டாக வந்து சூடாயிருட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா திரும்பவும் வந்து கண்டிப்பாக கட்டி ஆகவே ஆகாது. இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அரிசி மாவை நான் இதிலே விட்டுட்டேன். நீங்கள் இதையும் சேர்த்து அரைச்சிட்டாலும் தப்பில்லை. இது இப்போ நல்லா ஆறுனதும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை பவுடர் பண்ணி நான் எடுத்துட்டேன். இதையும் வந்து இந்த ஒண்டர் ஷெஃப் பிளெண்டரில் தான் நான் அரைச்சேன். இவ்வளோ ஹார்டானதை கூட இது நல்லாவே அரைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து திருப்பியும் கட்டி ஆகவே ஆகாது. நம்ம லைட்டாக அந்த அரிசி மாவோட கோட்டிங் இருக்கிற மாதிரியே தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் வந்து அந்த அரிசி மாவு கலக்கும் போது இது வந்துட்டு நமக்கு திருப்பியும் கட்டி ஆகாது. இதுவே வந்துட்டு நீங்கள் பேனில் வந்துட்டு இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஓவனில் கூட செய்ய முடியும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பொரிஞ்சு வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் அரிசி மாவு எதுவும் அந்த ஸ்டேஜில் சேர்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஓவனில் வந்து அதை பொரிச்சு எடுக்கிறீங்க, பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து பவுடர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணும்போது இதுல வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா கொஞ்சமா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சோம் அப்படின்னா திருப்பியும் கட்டி ஆகவே ஆகாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.